Hi friends, welcome to my channel Dream Designs. இன்றைக்கி நம்ம சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் எடுத்துகிட்டு பாருங்கள், ரெண்டுமே நான் நேராக போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஆப்போசிட்டில் வர மாதிரி போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எஃப்எஃப்னு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மெயின் கிளாத்தை போட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் மெயின் கிளாத் போட்டுக்கிட்டு கீழே 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சுருக்கம் இல்லாமல் ஈவனாக இது பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி துணி வர மாதிரி போட்டுக்கிட்டு கீழே அந்த கரைக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், 1/2 இன்ச் கேப்பில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு முன் பக்கம் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் கீழே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்லீவை சுற்றி ஃபுல்லாக அந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் கையால் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சு. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் இன்னும் வீடியோ பண்ணுறதுக்காக. பாருங்கள், இந்த ஸ்லீவையும் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் அளவு தான் மெயின் அளவு, நம்ம அந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ரெண்டு பக்கம் குடஞ்சி விட்டதும் மேலே வர மாதிரி இருக்கா, ஆப்போசிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம பேக் பீஸ் ஸ்டிச் பண்ண எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கோட கீழ் கரையில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 மடிப்பு மடக்கி ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கீழ் பக்கம் தான் நம்ம தைக்கணும். நான் எடுத்த ஃபேப்ரிக்கில் நூல் கீழே பிரியாதுங்கிறனால நான் கீழே மடித்து தைக்கல. நீங்கள் லைனிங் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக் அடிச்சுக்கலாம். பாருங்கள், லைனிங்க்கு ரைட் சைடு மேலே ராங் சைடு பீஸ் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்து போட்டுக்கிட்டு கழுத்தை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன்னா பாருங்கள். இப்போ நம்ம நாஞ்ச் போட்டுக்கலாம். நாஞ்ச் போடும்போது தையல் மேலே படக்கூடாது. தையல் கட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரைட் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பி விட்டு பாருங்கள், கழுத்தை சுற்றி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல்டு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஷோல்டரு சைடு ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங்கும் காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த துணி கொஞ்சம் நழுவுது. நான் ஜார்ஜெட் மெட்டீரியல் எடுத்த ரீசன்னால். நீங்கள் எடுக்கும்போது காட்டன் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் பேக் பீஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சது ஃப்ரண்ட் பீஸையும் ஃப்ரண்ட் சைடும் இந்த நல்ல பக்கமும் டாப் பீஸோட 2 நல்ல பக்கமும் உள் பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டு ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஈவனாக வச்சு ஷோல்டர் மேலே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நான் தையல் போட்டுக்கிறேன். நான் தையலுக்கு மேலேயே இன்னும் 2 தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நல்லா கெட்டியாக போட்டால் தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதனால நான் ஷோல்டரில் நான் 3 தையல் போட்டுக்கிறேன் 1/2 இன்ச் கேப்பில். பாருங்க, தையல் போட்டாச்சு. இப்போ நான் அது திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ரா சைடில் ஆர்ம் ஹோல்டில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் துணி இருந்தால் அது ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் அந்த குடஞ்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த நகுலில் நான்ச் போட்டிருக்கீங்களா, அந்த நான்ச்சும் நம்ம போட்ட நகுலில் இருக்க ஸ்டிச்சும் ஈவனாக வர மாதிரி கிளாத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது கிளாத் அப்படியே பேக் சைடு திருப்பி விட்டுட்டு பேலன்ஸ் பின்னாடி இருக்கிற ஒரு 1/2 சைடு ஸ்டிச் பண்ணணும். அதே 1/2 இன்ச் கேப்பில் சென்டரில் இருந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவோட கையோ இந்த ஆர்ம் ஹோல்டு இதெல்லாம் இழுக்கக்கூடாது. அது இருக்கிற வளைவுக்கு தான் நம்ம மெதுவாக வளைச்சிட்டு மெதுவாக தைக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அது ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் கெட்டியாக இருக்கும், தையல் பிரியாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டிச் போட்டாச்சு ஸ்லீவுக்கு. அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கிளாத்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா சைடு அடிச்சுட்டு நம்ம ஓப்பன் தான் ஸ்டிச் பண்ணணும். சைடு அடிக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச் சீம் அலவன்ஸாக எடுத்தோம். அந்த 2 இன்ச் கேப்பில்
மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அளவு சுடிதார் எடுத்திருப்போம்ல, அந்த அளவு சுடிதாரை வச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு. அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள், நம்ம ஓப்பன் வர இடத்துல நம்ம 1 இன்ச் தான் மார்க் பண்ணோம். பாருங்கள், ஓப்பன் எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது மெஷர் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல்லேருந்து ஓப்பன் வர இடம் மெஷர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்தா எனக்கு 15 இன்ச் வருது. நான் 15 இன்ச்சில் நான் ஓப்பன் வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி அந்த ஆர்ம் ஹோல்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து டேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வாங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 இன்ச் வர இடத்துல 1 இன்ச் கேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேலே எல்லாம் 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சீம் அலவன்ஸ்க்காக 2 இன்ச் விட்டோம், அதனால மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மார்க்குக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மார்க்குக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, அழகாக வரும். உங்களுக்கு பழகிடுச்சுன்னா இந்த மார்க் பண்ண தேவையில்லை, நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஓப்பன் வர இடத்துல நான் 1 இன்ச் கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரஃப் அடித்து நான் நூல் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த ஸ்டிச்சும் சேம் அந்த ஓப்பன் கட்டியே நிறுத்தி கட் பண்ணிக்கிறேன் நூலை. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடோட பீஸையும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த ஸ்லீவ் அடிச்சோம்ல, அது அளவுக்கு வச்சு அந்த இடத்துல கரெக்டாக இது மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கை மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஓப்பன் அந்த ஸ்லீவ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அடித்தோம்ல அந்த சைடு வச்சு இந்த பக்கத்துக்கு ஓப்பன் எங்கே வருதுன்னு பார்த்து இந்த பக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு 1 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பனுக்காக ஒரு கோடு போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண மார்க் மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். கால் இன்ச் கேப்பில் நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சைடு ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு கிளியராக புரியலன்னா நான் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு அதில் நல்லா கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கீழே வருதில்ல, அது ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துருக்கேன். அது 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பை மடித்து இன்னொரு மடிப்பு 1/2 இன்ச்சில் 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லைன்னா சென்டரில், அது வரைக்கும் ஃபுல்லாக 1/2 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 மடிப்பு மடிச்சுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வந்ததுக்கப்புறம்
நம்ம ஊசியை உள்ளார இறக்கி விட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கிட்டு அதோட சென்டரில் நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு மறுபடியும் ஊசியை உள்ளார இறக்கி நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பிக்கோங்க. மாதிரி வரணும் மேலே. இந்த மாதிரி வச்சு நம்ம மறுபடியும் இன்னொரு பக்கம் அந்த 1/2 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் போட்டோம்ல, அந்த ஓரமாக அந்த கரைக்கட்டை ஓரமாக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மறுபடியும் சென்டரில் வரும்போது நிறுத்தி திருப்பிட்டு அந்த இடத்துல ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல தையல் பிரியாது. ரஃப் அடிச்சுட்டு மறுபடியும் திருப்பிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போடுங்க. நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் சுடிதார் இருக்கிறதுனால என்னால் அந்த இடத்துல தையல் போட முடியல. அதனால நான் நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஒரு பக்கம் ஓப்பன் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் ஓப்பன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் நம்ம கீழே இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கரையை ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 சைடு ஓப்பனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ தான். சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸி தான். ஒரு 2 வாட்டி நீங்கள் தைக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்களே அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.